இன்னைக்கு கிளாசிக் சயின்ஸில் யூனிட் 2 பார்க்கலாம், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். இங்கே கொஞ்சம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see that. To identify push or pull or both are involved when there is a motion. ஓகே, இப்போ ஒரு மோஷன், ஒரு பாடி வந்து மூவ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் ஈதர் புஷ்ஷாக இருக்கலாம், இல்லைன்னா புல்லாக இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே இருக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கிறீங்க. ஓகே, அப்போ what are you doing? You're pulling the stringல அந்த கயிறை வந்து மேலே இழுக்கிறீங்க. you're pulling. ஒரு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவரை பிடிச்சி தள்ளுறீங்க. ஸோ you're pushing. ஒரு கார் இருக்கு, ஃபியூல் தீந்து போச்சு. you're pushing. push or pull or both involved. ஓகே, அப்புறம் வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் அதை பற்றி படிக்கிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் சம் ஃபோர்ஸஸ் ஆர் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ், சம் ஆர் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் எக்ஸாம்பிள் முந்தின சொன்ன எக்ஸாம்பிளே ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஒரு கார் இருக்குது, நீங்கள் வந்து ஃபியூல் இல்லை, பெட்ரோல் இல்லை, பின்னாடி இருந்து புஷ் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட கை வந்து காரில் பட்டு தள்ளுது. இட்ஸ் அ காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஒரு காண்டாக்ட் இருக்குது, உங்களுக்கும் அந்த காருக்கும் நடுவில் காண்டாக்ட் இருக்குது. இதே இது ஒரு ஆப்பிள் இருக்குது, ட்ரீலேருந்து கீழே விழுது. அது வந்து கிராவிடேஷ்னல் புல்லுனால, எர்த்தோட கிராவிட்டியோட புல்லுனால மேலே இருக்க ஆப்பிள் வந்து எர்த்தோட சர்ஃபஸில் விழுது, தரையில் விழுது. இது வந்து நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சப்பாத்தி மாவு இருக்குது. ஓகே, இப்போது அதுக்கு நீங்கள் ஏதாவது ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, எப்படி பிடிச்சி அது ஏதாவது ஷேப்பில் ரோல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கொடுக்க கொடுக்க அதோட சைஸும் ஷேப்பும் மாறிட்டே வருது. ஓகே, அப்புறம் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரெஸ்ட் அண்ட் மோஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தே ஆர் ரிலேட்டிவ். இப்போ ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்குது இல்லைன்னா மோஷனில் இருக்குதுன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க? இப்போ ஒருத்தர் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காரு, ஒரு சீட்டில் உட்காந்துட்ருக்காரு. அந்த பஸ் ஸ்டாண்டு தான் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா என்ன? வித் ரெஃபரன்ஸ் டு த பஸ் ஸ்டாண்ட் த பர்சன் இஸ் இன் ரெஸ்ட். உட்காந்துட்டு இருக்கிறவர் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டோட ரெஃபரன்ஸ் ஃப்ரேமில் கம்பேர் பண்ணும்போது அவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறாரு. ஒருத்தர் வந்து இங்கேயும் இங்கேயும் அதே பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. அப்போ வித் ரெஃபரன்ஸ் டு த பஸ் ஸ்டாண்ட் த பர்சன் ஹூ இஸ் டாக்கிங் ஆன் த ஃபோன் இஸ் இன் மோஷன். எப்போவுமே வந்து ரெஸ்ட்டும் மோஷனும் ரிலேட்டிவ் டு த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ஓகே, இப்போ பஸ் ஸ்டாண்டு தான் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா உட்காந்துட்டு இருக்கிறவர் ரெஸ்ட்டில் இருக்காரு வித் ரெஃபரன்ஸ் டு த பஸ் ஸ்டாண்ட். ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறவர் வித் ரெஃபரன்ஸ் டு த பஸ் ஸ்டாண்ட் ஹீ இஸ் இன் மோஷன். ஓகே, அப்புறம் டு இன்ஃபர் த மோஷன் இஸ் காஸ்ட் பை அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஏதாவது ஒரு மோஷன் இருக்கணும்னா தட்ஸ் பிகாஸ் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால மோஷன் இஸ் ஹேப்னிங். ஓகே, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் பற்றி படிக்க போகிறோம். டெஃபினேஷன் ஆஃப் ஸ்பீடு பற்றி, யூனிட் ஆஃப் ஸ்பீடு பற்றி, யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் என்ன, டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீடோட ரிலேஷன் என்ன, இதெல்லாம் வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, முன்னாடியே பார்த்தது தான். ஏதாவது புஷ் ஆர் புல், இஃப் வி டூ புஷ் ஆர் புல் மோஷன் ஹேப்பன்ஸ், ரைட்? இப்போ ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, புல் பண்ணுறோம். டோரை வந்து ஓப்பன் பண்ணி ஹேண்டில் ஓப்பன் பண்ணி புல் பண்ணுறோம். இல்லைன்னா ஒரு ஃபுட்பாலை கிக் பண்ணுறோம், புஷ் பண்ணுறோம். இல்லைன்னா ஒரு ஸ்கூல் பேக் வந்து நம்ம லிஃப்ட் பண்ணுறோம், தூக்குறோம். அப்போ வந்து அகெயின் ஸ்கூல் பேக் தூக்கும்போது யூ ஆர் புல்லிங் த பேக் அப். ஓகே, motion is involved and there is some push or pull. எப்போ புஷ்ஷோ புல்லோ இருந்ததுன்னா motion happens. next heading வந்து motion and rest. okay, what is rest and what is motion? நமக்கு motion and rest தெரியணும்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா என்னன்னு தெரியணும். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்லேயே சொன்னல ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்ட்டு. ஒரு கிளிப் காமிக்கிறேன், you will better understand. the same garden area example. ஓகே, இது வந்து ஒரு கார்டன் ஏரியா. பஸ் ஸ்டாண்ட் சொன்னால இப்போ ஒரு கார்டன் ஏரியா. கார்டன் ஏரியாவில் ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கிறவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த ஐன்ஸ்டீன் மாதிரி இருக்கிறவர் வாக் பண்ணிட்டுருக்காரு, அங்கே அங்கேயும் நடந்துட்டுருக்காரு. இப்போ வந்து நம்மளோட கார்டன் ஏரியா தான் ரெஃபரன்ஸ். வித் ரெஃபரன்ஸ் டு த கார்டன் ஏரியா இந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கிறவர் ரெஸ்ட்டில் இருக்கிறாரு. வித் ரெஃபரன்ஸ் டு த கார்டன் ஏரியா இந்த ஐன்ஸ்டீன் மாதிரி இருக்கிற க்ரீன் ஷர்ட் போட்டுட்டு இருக்கிறவர் ஹீ இஸ்
இன் மோஷன். புரியுதா? ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா என்னதுன்னா வித் ரெஃபரன்ஸ் டு வாட், ஏதாவது ஒரு ஃப்ரேம் இருக்கும்ல, ரெஃபரன்ஸ் ஃப்ரேம், அந்த ஃப்ரேமை கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து இந்த ப்ளூ ஷர்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறாரு, இந்த ஐன்ஸ்டைன் மாதிரி இருக்கிறவர் வாக் பண்ணிட்டே இருக்கிறதுனால இவர் வந்து மோஷனில் இருக்கிறாருன்றோம். You were in a state of motion with respect to the trees, benches, and light poles around you. Please So with reference to the garden area, note that rest and motion will always be relative to the reference used. அதே மாதிரி தான் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் வித் ரெஃபரன்ஸ் டு த பஸ் நீங்கள் ரெண்டு பேருமே அட் அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஓகே, பஸ்ஸுக்குள்ளே ஒருத்தர் நான் ஏறுறாரு, வந்து இன்னொரு சீட்டில் உட்கார போகிறாரு. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு த பஸ், that person is moving, the new person is moving. Okay, that new person is in state of motion. அதே சேம் டைம் இப்போ வெளியே பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் இருந்து உங்களுக்கு வந்து பாய் காமிக்கிறார். அப்போது அவருக்கு பார்க்கும்போது நீங்கள் வந்து பஸ்ஸில் மூவ் ஆகிட்டுருக்கீங்க. அவரோட ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் வந்து என்னது? அந்த பஸ் ஸ்டாண்டு தான் அவரோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அவரோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு உங்கள் பஸ் வந்து அங்கேருந்து மூவ் ஆகி வருது, பஸ்ஸுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, அண்ட் யூ ஆர் ஆல்சோ மூவிங் அலாங் வித் த பஸ். அப்போ அவரோட பார்வைக்கு அவரோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்டேட் ஆஃப் மோஷன். ஓகே, இப்போ ஒரு டேபிள் இருக்குது, டேபிள் சென்டரில் ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை வந்து டேபிளோட சைடில் யூ ஆர் புஷிங் இட், புஷ் பண்ணிவிட்டு வேறு அந்த டேபிளில் வேறு ஏதாவது நீங்கள் வைக்கணும். அதனால புக்கை வந்து ஒரு சைடில் புஷ் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் புஷ் பண்ணும்போது the book is in motion with reference to the டேபிளை கம்பேர் பண்ணுறதுக்கு அந்த புக்கு வந்து இஸ் இன் மோஷன். சரியா? இப்போ அந்த புக் முதல்ல இருந்த பொசிஷன்லேயே இருக்கும்போது the book is at rest. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை வந்து டேபிளுக்கு சைடில் புஷ் பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் இன் மோஷன், the book is in motion. இம்பார்ட்டண்ட், with reference to the டேபிள் கம்பேர் பண்ணும்போது the book is in motion. இங்கே கொஞ்சம் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு கிணறுலேருந்து தண்ணி இறைக்கிறது. அப்போ அந்த ரோப்பை வந்து புல் பண்ணுதில்ல, the motion is caused by pull here. இவர் ஒரு வெஜிடபிள் வெண்டர் புஷ் பண்ணுறாரு, இந்த கார்ட்டை புஷ் பண்ணுறாரு. இந்த பையன் வீலை புஷ் பண்ணுறான், வித் ஸ்டிக் புஷ் பண்ணுறான். அதே மாதிரி இங்கே ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பிளேயிங், இந்த ஊஞ்சில் இந்த பையன் புஷ் பண்ணுறான். இங்கே வந்து ரெண்டு மோஷன், இந்த புல்லக் கார்ட்டில் யூ கேன் see 2 types of motion. இந்த புல்லக் கார்ட்டை புல் பண்ணுது, புரியுதா? இந்த மாடு வந்து இந்த கார்ட்டை இழுத்துட்டு போகுது. அதே இது இவர் இருக்கார்ல, இந்த புல்லக் கார்ட்டை ஸ்டாப் பண்ணோன்னா இந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறாரு. இவருமே புல் பண்ணனா அந்த புல்லக் கார்ட் வந்து நின்றோம். ஓகே, இங்கே வந்து நெயில்ஸில் ஹேமர் வச்சு புஷ் பண்ணுறாரு, அடிக்கிறாரு, புஷ் மோஷன். இப்போ இந்த கிளிப் பாருங்கள். வாட் இஸ் மோஷன்? சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அ பாடி வித் டைம். இது இன்னொரு டெஃபினேஷன். ஓகே, இப்போ வந்து 9 மணிக்கு உங்கள் கார் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது, 9:10க்கு பக்கத்து ஊரில் இருக்குது. ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அ பாடி வித் டைம், மோஷன். ஓகே, இப்போ